நஹ்மதுஹு வனஸ்தைனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் புனிதமான ஆலயங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த ஆலயத்தை வணங்கக்கூடிய மக்கள், இறை நம்பிக்கையாளர்கள் இந்த உலகத்தில் எவ்வாறு பல்வேறு விதமான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்பது குறித்த விஷயங்களை தான் இன்றைய ஜும்மாவுல நம்ம பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் புனிதமான ஒரு ஆலயமாக காபத்துல்லாவை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அதுபோல நன்மை தரக்கூடிய ஆலயமாக மஸ்ஜிதுல் நபவி பள்ளிவாசலும் மஸ்ஜிதுல் அக்ஸா உடைய பள்ளிவாசலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு புனிதமான ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு காரியமாக ஆக்கியிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த ஆலயங்களை பொறுத்த மட்டும் உலகத்துல ஏராளமான பள்ளிவாசல்கள் இருந்தாலும் இந்த 3 பள்ளிவாசல்கள் மாத்திரம் ஒரு சிறப்பு வாய்ந்த நிறைய நன்மைகள் தரக்கூடிய ஒரு பள்ளிவாசல்களாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு உலகத்துல உள்ள எல்லா மக்களும் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள்லாம் எப்படியாவது நம்முடைய வாழ்நாளில் ஒரு தடவையாவது உம்ராவோ ஹஜ்ஜோ போய் சென்று அடைந்து அந்த புனித ஆலயங்களை நாம வழிபட்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ண ஓட்டங்கள், சிந்தனைகள் எல்லாரிடத்திலும் இருக்கிறது. ஒரு இறை நம்பிக்கையாளர்களிடத்துல அதிகமான அந்த எண்ணங்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த பள்ளிவாசலுக்கு நம்ம சென்ற உடனே முதல்ல ஒருத்தர் உம்ராவுக்கு போறார் அல்லது ஹஜ்ஜிக்கு போறார் என்று சொன்னால் முதல்ல அந்த பள்ளிவாசலை போய் பார்த்த உடனேயே தூரத்திலிருந்து பார்த்தாலே அழ ஆரம்பிச்சுடுவாங்க. இப்படி தூரத்திலிருந்து அப்படி பார்த்து உள்ள நுழைஞ்சிட்டாங்கனாலே அப்படியே கண்ணீர் வடிக்கக்கூடிய, அப்படி கண்ணீர் சிந்திக்கிட்டே தான் போவாங்க. எல்லாருமே, எல்லா உலகத்துல இருந்து எவ்வளவு பேர் வர்றாங்க, எவ்வளவோ பேர் உம்ரா ஹஜ்ஜிக்காக செல்கிறார்கள். ஆனால் அந்த ஆலயத்தை பார்த்த உடனேயே கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு அழுதுகிட்டே போவாங்க. தங்களுடைய பாவங்களுக்கான பிராயச்சித்தம் தேடியும் ஒரு அற்புதமான ஆலயத்தை வழிபடக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். ஒரு பாக்கியமான ஒரு காரியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்ற ஒரு நோக்கத்தோடும் முதலில் செல்லக்கூடிய ஒரு மக்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு தன்மையாக இருக்கும். அதனாலதான் மீண்டும் என்ன செய்வாங்க, நிறைய பேரு நான் இப்போ உம்ராக்கு போறேன், இன்னும் ஒரு 5 வாட்டி பண்ணியிருப்பாங்க, திரும்ப ஒரு உம்ராக்கு போறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஹஜ்ஜியும் கூட அப்படி விருப்பப்பட்டு என்ன செய்யறாங்க, செய்யக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஹஜ்ஜை பொறுத்த மட்டும் அல்லாஹ் யாருக்கு கடமையாக்கி இருக்கிறானோ அவர்கள் மீது கடமை என்ற ஒரு நிலை இருக்கிற போதும் இந்த ஆலயத்துல போய் வழிபடுவதனால ஏராளமான நன்மைகள் நிறைந்த ஒரு ஆலயமாக இருக்கிறது. அப்ப அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால், முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய ஆலயம் தான் காபத்துல்லா. அதுக்கு பிறகுதான் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டுகிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதை மறு நிர்மாணம் பண்ணுகிறார்கள். இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபத்துல்லாவை மறு நிர்மாணம் செய்தார்கள் என்கின்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இப்படி நபிமார்களுடைய தொடர்ச்சி நிறைந்த ஒரு பள்ளிவாசல்கள் தான் காபத்துல்லாவாக இருந்தாலும் சரி, மஸ்ஜிதுல் அக்ஸாவா இருந்தாலும் சரி. காபத்துல்லா, மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் நபவி என்ற அந்த பள்ளிவாசல் ரசூலுல்லாஹ் கட்டிய பள்ளிவாசல். அதற்கு முந்தைய இறை தூதர்களோடு தொடர்பு இல்லாட்டாலும் ரசூலுல்லாஹ் கட்டிய பள்ளிவாசல் என்பதனால மஸ்ஜிதுல் நபவியே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அற்புதமான நன்மை தரக்கூடிய காரியமாக
அமைத்திருக்கிறான் என்கின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த பள்ளிவாசல்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பள்ளிவாசல்ல ஏராளமான எதிர்ப்பு நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆரம்ப காலங்களில் இருந்து நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், காபத்துல்லாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, காபத்துல்லாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அற்புதமான அபயம் அளிக்கக்கூடிய ஒரு பூமி அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறாங்க. குர்ஆன்ல சொல்லும் போது இது அபயம் அளிக்கக்கூடிய ஒரு பூமியை நாம தந்திருக்கிறோம். மஸ்ஜிதுல் ஹராம், நிறைய விஷயங்கள் தடுக்கப்பட்ட ஒரு பகுதியாக அது இருக்கிறது அப்படின்னு சொல்லி அற்புதமான உலகத்தில் முதல்ல எழுப்பப்பட்ட ஆலயம் அங்க அப்படின்னு எல்லாம் அதை ரொம்ப புனிதமாக ரொம்ப அற்புதமாக சொல்லக்கூடிய ஆலயம் தான் மஸ்ஜிதுல் ஹராம் என்ற காபா என்ற அந்த பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலை பொறுத்தமட்டில் என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நபிமார்கள் வருவாங்க. நபிமார்கள் சென்ற பிறகு அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னா, சில பேர் இணை வைப்புல, தவறான வழிகேட்டுல, சிறுக்கான காரியங்களை போய் விழுந்துருவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கெட்டி மறுநிர்மாணம் எல்லாம் பண்ண பிறகுதான் குறைசி என்ற ஒரு சமுதாயமே என்ன செய்யுது, வழிகேட்டுல போகுது. நபிமார்கள் போன பிறகு எடுத்துட்டாங்க. அந்த மக்கள் வழிகேட்டுல போன மக்கள் நிறைய பேர் எடுத்துறாங்க இருக்கிறாங்க. கொண்டு போய் சிலையை கொண்டு உள்ள வச்சு அதை வணக்க வழிபாடுகளா ஆக்கி அப்படிலாம் பண்ணாங்க. அப்ப ஒரு நேரத்துல காபத்துல்லாவை இடிப்பதற்காக ஆபிரகாம் என்ற ஒரு மன்னன் வேற நாட்டுல இருந்து ஒருத்தர் நினைச்சா படையெடுத்து இந்த காபத்துல்லாவை இடிச்சிடணும், தரைமட்டமாக ஆக்கி விடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய படையை திரட்டிட்டு அப்படி கொண்டு வர்றான். அப்ப அந்த நேரத்துல இறை நம்பிக்கையாளர்கள் என்ப நபி ரசூலுல்லாவுக்கு முந்தி அப்பதான் ரசூலுல்லாவை பிறக்கிறாங்க. அது பிறகு யானை ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆண்டை தான் யானை ஆண்டு, யானைக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கிறதுனால. அப்போ அந்த காலத்துல காபத்துல்லாவை அழிப்பதற்கு ஆபிரகாம் என்ற ஒரு பெரிய கொடியவன் ஒரு பெரிய படையை, யானை படையை திரட்டிட்டு அந்த காபத்துல்லாவை அழிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு வந்துட்டான். வந்தா அந்த நேரத்துல ஏராளமான இறை நம்பிக்கையாளர்கள், நிறைய நாடுகள், முஸ்லிம் நாடுகள், மிகப்பெரிய சமுதாயங்கள், இறை தூதர்கள் யாருமே இல்லாத ஒரு சமயம். அப்போ ரொம்ப யாருமே இல்லாத ஒரு நேரத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்றான்னா, அந்த படைய ரொம்ப அற்புதமான ஒரு காரியத்தை செஞ்சு அதை அழிக்கிறான். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், அந்த யானை படையை உமது இறைவன் எப்படி ஆக்கினான் என்பதை நீர் யோசிச்சு பாருங்க. அந்த மக்களுக்கு எல்லாம் சொல்லுகிறான், யானை படைய உமது இறைவன் எப்படி ஆக்கினான் என்று நீங்க பாருங்க. அப்படி ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், யானை படைய திரட்டிட்டு வர்றானா ஆபிரகாம் என்ற ஒரு கொடியவன் திரட்டிட்டு வந்த உடனே அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்னு சொன்னா, அபாபில் என்கின்ற ஒரு பறவை, அந்த பறவையினுடைய என்ன செய்யுன்னு சொன்னா, ஒரு சூடேற்றப்பட்ட ஒரு கற்களை சுமந்து கொண்டு, வாயில சூடேற்றப்பட்ட கற்களை சுமந்து கொண்டு அந்த படைகள் யானை படையின் மீது அப்படியே உயரத்துல போய் நின்று அப்படி தூக்கி போட்டுட்டு போயிடுச்சு. அதாவது அந்த எல்லாம் நிறைய பறவைகள், அபாபிங்கிற அந்த பறவை சூடேற்றப்பட்ட கல்லை எடுத்துட்டு அப்படியே தூக்கி போட்ட உடனே அது வெல்லப்பட்ட வைக்கோல் போல அல்லாஹ் அந்த படைய ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டான். அவனும் அழிஞ்சா, அந்த யானை படையும் அழிஞ்சிருச்சு, சுத்தமா அழிஞ்சு ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு அல்லாஹ் ஆக்கிட்டான். அதை அல்லாஹ் என்ன செய்யறான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக அஸ்ஹாபில் ஃபீல், அந்த யானை படையை உமது இறைவன் எப்படி ஆக்கினான் என்பதை நினைச்சு பார்க்கலையா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு அவர்களை வைக்கப்பட்ட மெண்டு விழுங்கப்பட்ட அந்த வைக்கோலை போல அதை நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஆக்கிட்டோம். அபாபில் பறவையை கொண்டு அந்த கற்களை போட்டு ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டோம்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி காட்டினான். அததான் யானை ஆண்டுங்கிறாங்க. யானை ஆண்டுன்னு வரலாற்றுல அரபுகள்ல அதிகமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, யானை ஆண்டு அப்படின்னா யானை அழிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறது. இந்த யானை ஆண்டு இருக்கு இல்லையா,
யானை ஆண்டு நம்ம யானை ஆண்டு நம்ம இப்போ சொல்றது கிடையாது. நம்ம சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா ஹிஜ்ரத்தை தான், ஹிஜ்ரியத்தான் ஆண்டாக நம்ம சொல்றோம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரியை அடிப்படையாக வைத்துதான் நம்ம ஆண்ட வைக்கலாம்னு சொல்லி அவங்களுடைய ஆட்சி காலத்துலதான் இஸ்லாமிய காலண்டர், இஸ்லாமிய வருட பிறப்பை அவங்க உருவாக்குறாங்க. எதை அடிப்படையாக கொண்டு சொன்னா இரண்டு கருத்து வருகிறது. யானை படை அழிக்கப்பட்ட அந்த காலத்துலதான் ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க, அதை அடிப்படையாக கொண்டு வைக்கலாமா அப்படின்னு சொல்லி வரும்போது, இல்ல இன்னொரு கருத்து என்னன்னு சொன்னா ஹிஜ்ரத் செஞ்சு அந்த மக்கள் மக்காவில இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்கல்ல, அந்த ஆண்டை ஹிஜ்ரி ஆண்டாக நம்ம அறிவிப்பு செய்வோம்னு சொல்லிதான் இன்றைக்கு ஹிஜ்ரி ரசூலுல்லாஹ் என்றைக்கு மக்காவை விட்டு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்களோ அந்த நாள் தான் ஹிஜ்ரி ஆண்டாக இன்னைக்கு நம்ம காலாண்டுல மத்த இதுல எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்னா ஹிஜ்ரின்னு சொல்லி. இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்பது ரசூலுல்லாஹ் இறை தூதராக ஆகி 10 ஆண்டுகள் கழித்த பிறகு மக்காவில இருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செஞ்ச ஆண்டை தான் ஹிஜ்ரி ஆண்டு என்று இன்றைக்கு நம்ம எல்லாம் சொல்றோம். இதை உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க ஏற்படுத்திய அந்த காலாண்டர் முறை. இதுல என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் புனிதமாக்கி அந்த படை இருக்கு இல்லையா, புனிதமாக்கி, அதாவது புனிதமாக்கி அந்த காபத்துல்லாவை அல்லாஹ் என்ன செஞ்சான்னா ஒரு அபாவில் பறவையை கொண்டு அந்த யானை படையை அழிச்சிட்டான். அப்ப யாருமே இறை நம்பிக்கையால் இப்ப இருக்கிற மாதிரி உலகத்தினுடைய முஸ்லிம் மக்கள் தொகை இத்தனை நாடுகள்ல இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இந்தியாவுல அதிகமான மக்கள் இருக்கிறாங்க, இந்தோனேசியால இருக்கிறாங்க, அதுவும் அந்த நாட்டுல இருக்காங்க, இந்த நாட்டுல இருக்கிறாங்க என்று இறை நம்பிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை என்பது அன்றைக்கு இல்ல, சொற்பமானவர்களை தவிர. அப்ப அல்லாஹ் தனது ஆலயத்தை அவனே என்ன செய்யறான், காப்பாத்துறான் அப்படிங்கிற விஷயத்தான் நாம குரானில் பறிக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. பின்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, காபத்துல்லா திரும்ப இறை தூதர்கள் வழியாக, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழியாக அங்க உள்ள சிலை சிற்பங்கள் எல்லாம் தூக்கி விட்டு திரும்ப காபத்துல்லாவை அழகான முறையில ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அதை உருவாக்கிட்டாங்க. காபத்துல்லாவுடைய அந்த தூய்மையான ஏகத்துவ கொள்கை, வணக்க வழிபாட்டினுடைய கொள்கையை அழகிய முறையில் செய்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யறதுக்கான முயற்சியை முதல்ல இருந்து எடுக்கும் போதுதான் கடுமையான எதிர்ப்பு நிலை வருகிறது. எதுக்கு எதிர்க்கிறான் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் கெட்டவங்கிறதுக்காண்டி எதுக்கல, நல்லா விளங்கிக்கிடணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் அந்த மக்களை எல்லாம் கூப்பிட்டு, குறைசிகளை எல்லாம் உறவினர்களை எல்லாம் கூப்பிட்டு வைத்து கேட்டாங்க, இதோ இந்த மலைக்கு பின்னால் ஒரு படை உங்களை துரத்தி வருகிறது என்று சொன்னால் நீங்க நம்புவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே அந்த மக்கள் எல்லாம் சொன்னாங்க ரசூலுல்லாஹ் பார்த்து, ரசூலுல்லாஹ் கெட்டவங்களா இருந்தா அப்படி சொல்ல முடியாது, ரசூலுல்லாஹ் தங்கமான, ஒழுக்கமான, நேர்மையான, பண்பாளராக, அவளை அப்படியே அச்சிரம் பேசாம பேசக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததுனால அவங்க உறவுக்காரங்க எல்லாரும் சொன்னாங்க, ஆமா நாங்க நம்புவோம், நீங்க அல்லாமீன் சித்திக் உண்மையாளர், நீங்க உண்மையைத்தான் நீங்க சொல்லிதான் நாங்க பார்த்திருக்கிறோம், நம்பிக்கையாளராக அவங்கள பார்த்திருக்கிறோம், அதனால நீங்க சொன்னா நாங்க நம்புவோம். யார? ரசூலுல்லாஹ் பார்த்து அந்த மக்கள் சொன்னாங்க, நீங்க சொன்னா நாங்க நம்புவோம், ஏன்னா நீங்க பொய் சொன்னது கிடையாது, ஏமாத்துனது கிடையாது, எந்த விதமான உள்நோக்கமும் உங்ககிட்ட இருந்து நாங்க பார்த்தது இல்லை, அதனால நீங்க சொன்னா நாங்க நம்புவோம் அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதே மாதிரியான ஒரு காரியத்தை சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் ஒருவன்ட்டாங்க. அல்லாஹ் ஒருவன், இலாஹுக்கும் இலாஹும் வாஹீத், எனக்கும் உங்களுக்குமான இறைவன் ஒருவன் தான். அல்லாஹ் எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரே இறைவன் தான், அவனைதான் நீங்க வணங்கணும். லாத்து, உஸ்ஸா, மனாத்து இது மாதிரியான சிற்பங்களையும் சிலைகளையும் நீங்க நினைக்க கூடாது, நீங்க வணங்காம படைத்த இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல சொன்ன மாத்திரம்தான் அபீ லஹப் என்ன செஞ்சான்னா மண் அள்ளி கையில கீழ இருந்து மண் அள்ளி ரசூலுல்லாஹ் மேல தூக்கி வீசுறான். நாசமா போ, தப்பல்லக்க,
நாசமா போ. யார? அவங்க பெரிய தந்தை தான், ரசூலுல்லாவுடைய பெரியப்பா தான், வேற யாரும் இல்ல. அப்போ அப்படியே தூக்கி மண்ணை தூக்கி போட்டு தப்பல்லக்க நாசமா போ, நீ நாசமா போயிருவ. இதுக்குதான் எங்களெல்லாம் கூப்பிட்டியா? இதுக்குதான் எங்களெல்லாம் வழிகாட்டினியா? இதுக்குதான் நாங்க வந்தோமா அப்படின்னு சொல்லி மண்ணை வாரி போட்ட ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இது எவ்வளவு பெரிய சோதனையா இருக்கும் பாருங்க. ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன், அகிலத்தினுடைய அருக்குடையாக ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. காத்தமுன் நபி, நபிமார்களுடைய முத்திரையாக இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இரக்கம் உளமுடையவராக இருக்கிறாங்க. அதெல்லாம் போற்றி புகழுகிறான். அப்படிப்பட்ட நபிக்கு நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா மண்ணை தூக்கி போட்டாங்க. எவ்வளவு பெரிய கடுமையான ஒரு நிலை இருந்திருக்கும் பாருங்க. அப்பதான் அல்லாஹ் நினைச்சுக்கிறான், வசனத்து தப்பத் யதா அபி லஹபி வத்தப் மா அஹ்னா அன்கு மாலு வமா கஸப் சயஸ்லா நாரன் தாத்தலஹப்னு சொல்லிலாம் அந்த வசனத்தை அபுலகமும் அவனுடைய மனைவியும் நாசமானாங்க. அப்படிலாம் எல்லாம் இருந்துச்சுதான் அந்த வசனத்தை சொல்லி அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். இது எப்போ? ஆரம்ப காலத்துல ரசூலுல்லாஹ் பெரிய அளவுல யாருமே கிடையாது. ஆரம்பத்துல ரசூல் அந்த மக்களுக்கு போய் சொல்லுவாங்களாம். சொன்ன பெரிய அளவுல ஆட்கள்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்துல ரசூலுல்லாஹ் போய் சொன்ன ஒரு நேரத்துல அவ்வளவு எதிர்ப்பு நிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறது அப்படிங்கறத பார்க்கிறோம். ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அபு தாலிப் கணவாய் என்ற ஒரு இடத்துக்கு அவங்க போய் ஊர் விளக்கம் செஞ்சு ஒரு இடத்துல போய் ஒதுக்கப்பட்டார்கள். ஒரு கட்டத்துல அடிக்க கொலை செய்யணும் என்ற நிலைக்கு வரும்போது ஹிஜ்ரத் செய்து வெளியே சென்றார்கள். அதுதான் மதீனாவை நோக்கி சென்றார்கள். அவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஹிஜ்ரத் செஞ்சு வெளியே சென்ற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்துல மிக மிக உயர்வான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா ஹிஜ்ரத். நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வீடு, நம்முடைய சொந்த பந்தங்கள், பிறந்த ஊரு, இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப நேசமா இருக்கும் இல்லையா? அமெரிக்காவிலே போயிருக்கிறான், 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான். ஆனா அவன் கிராமத்துல உசிலம்பட்டியில வந்து இல்ல ஏதாவது மேட்டுப்பாளையத்துல வந்து மேலப்பாளையத்துல வந்து ஏதாவது ஒரு ஊர்ல, ஏதாவது கடலூர்ல வந்து அவன் எந்த ஊர்ல பிறந்தானோ வளர்ந்தானோ அதுதான் அவனுக்கு நேசமுரியதா இருக்கும் எல்லா மனிதனுக்கும். அப்படிதானே? அந்த ஊரை விட்டு போறதா ஹிஜ்ரத். இத வந்து மக்காவில இருந்து ஹிஜ்ரத் பண்ணி போனாங்கல்ல முஹாஜிரீன்கள், இங்க இருந்து மக்காவில இருந்து ஹிஜ்ரத் பண்ணி போனாங்க. அவங்கள அரவணைச்சாங்க பாருங்க. அவங்க அன்சாரிகள். அரவணைச்சு வாங்க உங்க ஊரெல்லாம் விட்டுட்டு ஹிஜ்ரத் பண்ணி இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிட்டு நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி அப்படி ஹிஜ்ரத் பண்ணி போன ஒரு விஷயத்த இஸ்லாம் மார்க்கம் ஒரு பெரிய தியாகம் சொல்லுது. சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய தியாகம். அல்லாஹ்வுக்காக வேண்டி, எங்கள் இறைவன் அல்லாஹ்வே என்று கூறியதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் அவர்களுடைய இல்லங்கள்ல இருந்து அவர்கள் வெளியேற்றப்படல. வேற ஏதாச்சும் செஞ்சாங்க? பிலால் ரலியல்லாஹு போட்டு அடி என்ன அடிச்சாங்க? அவங்க என்ன தப்பா செஞ்சுட்டாங்க? பிலால் ரலியல்லாஹு அடிச்சதாக வரலாறு இருக்கா இல்லையா? அம்மாரு சுமையா ரலியல்லாஹு அவர்களை எல்லாம் கடுமையான முறையில பாடாப்படுத்துறாங்களே, சுடுமணல்ல போட்டு கல்ல தூக்கி நெஞ்சில வச்சாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய தியாகம். எதுக்கு? எங்கள் இறைவன் அல்லாஹ், வேற ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ்வை நாங்க வணங்குறோம் என்ற ஒரு வணக்கத்திற்காக அவர்கள் செஞ்சதனுடைய காரியம் வீடுகள்ல இருந்து துரத்தி அடிச்சாங்க. எல்லாம் ஹிஜ்ரத் பண்ணி அபிசினியா கொஞ்சம் பேர் போனாங்க, வேற வேற நாடுகளுக்கு எல்லாம் என்ன செஞ்சாங்க, பக்கத்து நாடுகள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ ஒவ்வொரு இடமா ஹிஜ்ரத் பண்ணி போய் அதுக்கப்புறமாக ஒட்டுமொத்தமாக மதீனாவுல வந்து சேர்ந்த விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ்வை நேசம் கொண்டு புனித ஆலயத்தில்தான் வணங்கக்கூடிய அந்த மக்களுக்கு கடுமையான வேதனைகளை அவர்கள் அனுபவித்தார்கள் என்கின்ற விஷயத்தை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் மேலேயே ஒட்டக குடலை கொண்டு வச்சாங்க ஆரம்பத்துல. என்ன அவங்க காபத்துல்லாவை போய் சஜ்தா பண்றாங்க, ஒட்டக குடலை எல்லாம் பெரிய அளவு வெயிட் அதிகமா இருக்கும், அப்படியே தூக்கிட்டு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுல தூக்கிட்டு வந்து வச்சுட்டானுங்க. எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். ரசூலுல்லாஹ்வால திமிர முடியல, எந்திக்க முடியல, அப்படியே அகட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்றாங்க, அவங்க குடும்பத்தார் வந்து அதை அகட்டி விடுறாங்க. ஏன்டா இப்படி அநியாயம் பண்றீங்க? லாஸ்ட்ல அவர்களை எல்லாம்
நாசமா போய் அழிந்தார்கள் என்கின்ற வரலாறு தான் உண்மையான வரலாறு. லாஸ்ட்ல அவங்க போர்க்களத்திலே நிறைய பேர் இறந்துட்டாங்க, யார் எதிரிகள். அப்போ ரசூலுல்லா அன்றைக்கு ரொம்ப இயலாத ஒரு நிலையில இருக்கும்போது அவர்களையே அவ்வளவு தொல்லைக்கு உள்ளாக்கினார்கள் என்கின்ற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ஹிஜ்ரத் செய்து செல்லக்கூடியது மிகப்பெரிய ஒரு தியாகம். அப்ப இது மாதிரியான ஒரு தியாகம் அல்லாஹ் ஒரு நன்மையான ஒரு காரியமாக தருவான் என்று கூறி முதல் அமர்வை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, மஜ்துல் ஹராமில் எப்படி பெரிய பிரச்சனைகளை எல்லாம் தாண்டிதான் அல்லாஹ் அதை நம்ம கையில இன்னைக்கு கொடுத்திருக்கிறான். இஸ்லாமிய ஆட்சி கையில இருக்கிறது. அதே மாதிரி மஜ்துல் அக்ஸா என்ற இந்த பள்ளிவாசல் இருக்கு இல்லையா, இன்னைக்கு பாலஸ்தீனம் பிரச்சனை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அங்கதான் அதுவும் ஒரு ஆலயத்தினுடைய பல பிரச்சனைகளை சந்திச்ச ஒரு இடம் தான். அவன் கிறிஸ்தவன் அவர்களும் எங்களுக்கு உரிமையானது, அவன் யூதன் எங்களுக்கு உரிமையானது அப்படின்னு சொல்லிட்டு அது காலங்காலமாக பல பிரச்சனைகளை சந்தித்த அடிப்படையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்து அது பாட்டு நடந்துகிட்டு இருக்கிறது பிரச்சனை இல்லாம. அங்க பெரும்பான்மையான மக்கள் இஸ்லாத்தை தழுவிட்டாங்க. இந்த பாலஸ்தீனம்ங்கிறது ஆரம்பத்துல இஸ்லாத்துல இல்லாத மக்களா இருந்தாலும் பின்னாடி என்ன செஞ்சிட்டாங்கன்னா எல்லாரும் இஸ்லாத்தை தழுவுனவங்க. தழுவுனா எப்படி மக்காவில காபத்துலால எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி எல்லா மக்களும் அந்த வரலாற்று ரீதியாக பார்த்தால் அப்படியே இஸ்லாத்து டோட்டலா அந்த நாடு இஸ்லாமிய நாடாகத்தான் அது இருக்கிறது. பாலஸ்தீனம்ங்கிறது இஸ்லாமிய நாடு. இந்த இஸ்லாமிய நாட்டுக்குள்ளதான் என்ன இருக்குது, அங்கதான் என்ன இருக்கு, மஜ்துல் அக்ஸா என்ற ஒரு புனிதமான ஆலயம் இருக்கிறது. அது ரசூலுல்லா மேராஜ் பயணத்துல போகுது, அங்க போய் தான் இருந்தாங்க. மேராஜ் பயணத்துல அந்த கனவு செய்திய அல்லாஹ் ரசூலா சொல்லுவாங்கல்ல, நான் மேராஜ் பயணம் சென்றேன், ஒரு இரவில் 7 வானம் வரை சென்றேன் அப்படின்னு சொல்லுவது மஸ்ஜிதுல் அக்ஸாவில போய் மாணவர்களுக்கு எல்லாம் தொழுகை நடத்திய ஒரு விஷயத்தெல்லாம் ரசூலா சொன்னாங்க. புனிதமான ஆலயம். அப்ப அந்த புனிதமான ஆலயத்தினுடைய புனிதத்தை பேணுவதற்குரிய ஒரு கடமை உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னு நடக்குன்னு சொன்னா, அந்த புனிதத்தை அடிப்படையாக வைத்துதான் அந்த முஸ்லிம் மக்கள் அங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. பாலஸ்தீன மக்களும் இது எங்க நாடு, எங்களுடைய பகுதி, இது புனிதமான ஆலயம் சொல்லி அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் என்ன செய்யறான்னு சொன்னா, இப்ப யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்தேரிகள் தான். இப்ப அவங்க ஹிட்லருடைய ஆட்சியில உலகம் முழுவதும் ஹிட்லர் அடிச்சு அவனை அவர்களை ஓட ஓட துரத்தியதுனால எல்லா நாட்டுக்கும் ஓடிட்டாங்க. இந்தியாவில கூட வந்திருந்தாங்க, கேரளால அங்க இங்க எல்லாம் 4 பேர் 10 பேர் 5 பேருன்னு சொல்லி உலக நாடு முழுவதும் பரவியவர்கள் தான் யூதர்கள். அப்ப அந்த நேரத்துல உலகத்துல எல்லா இடத்துலயும் இந்த யூதர்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்டு பார்த்தாங்க. யாரும் கொடுக்கல, ஒருத்தரும் கொடுக்க வரல. என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, பாலஸ்தீன மக்கள் தான் என்ன இறக்கம் காட்டி கொஞ்சம் இடம் கொடுத்தாங்க. சில வீடுகளை இடக்கு அவங்களுடைய சரி வாடகைக்காச்சும் இருந்துட்டு போ, சில நிலத்தையாச்சும் தர்றோம் அப்படின்னு சொல்லி நிலத்தை கொடுக்கறது, வாடகை கொடுக்கறது, இப்படியே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடியேறி அமெரிக்காவினுடைய முழு உதவியோட, இன்னைக்கு யூதன்னா இஸ்ரேல் கிடையாது, அது அமெரிக்கா தான். அமெரிக்காவுடைய முழு உதவியோட இன்றைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, டோட்டலா பாலஸ்தீன மக்களை எக்கச்சக்கமான மக்களை கொண்டு குவிச்சுட்டாங்க. 70,000க்கும் மேற்பட்ட மக்களை கொண்டு குவிச்சு ஒரு பெரிய இனப்படுகொலை, மிகப்பெரிய கொலை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு போர் என்று சொன்னா வரலாற்றுல ஆண்களும் சண்டை போடுறதான் போர். ஆம்பளைங்களும் சண்டை போடுவாங்க. இதான் இதுக்கு பேர் போர். உலகத்தினுடைய எல்லா வரலாற்றினுடைய போர்களை பார்த்தாலும் சரி, இன்னும் என்ன நடக்குதுன்னா, சின்ன பிள்ளைங்களை, கற்பவதிகளை, பெண்களை எல்லாத்தையும் குண்டு போட்டு மருத்துவமனைகளே குண்டு போட்டு ஆளை காலி பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை செய்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த மக்கள் அந்த நாட்டை விட்டு ஹிஜ்ரத் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்காக இருந்த அந்த பூமி, அல்லாஹ்வை வணங்கினங்கிற ஒரே காரணத்திற்காக அந்த மக்கள் அந்த ஊரை விட்டு இன்னைக்கு கூட்டமாக எங்க போறதுன்னே தெரியல. எந்த நாடையும் அரவணைக்கிறதுக்கு அவங்க ஊர் இல்ல, இடம் இல்ல. இங்க இருந்து அங்க போறாங்க, அங்க அடிக்கிறாங்க, அங்க இருந்து இங்க வராங்க, இங்க அடிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய வேதனை, எவ்வளவு பெரிய சோதனை, எவ்வளவு பெரிய கஷ்டம், எவ்வளவு பெரிய கண்ணீர், எவ்வளவு மன வேதனையில் அவர்களுடைய நிலைகள் இருந்தாலும் ஈமானிய உறுதி அவர்களுடைய உள்ளங்கள்ல இருந்து கொண்டே இருக்கிறார். இல்லைன்னா இன்னைக்கும் அவங்க முனாபிக்குகளாக மாறி, நயவஞ்சர்களாக மாறி யூதர்கள்ட்ட அவங்க அப்படியே வித்துட்டு கூட போயிடலாம் தானே.
உறுதியா நிற்போன்னு நிக்கிறாங்க பாருங்க. அப்ப இதுல நமக்கு ஒரு பெரிய பாடமும் படிப்பினையும் இருக்கிறது. அந்த மக்களுக்காக அதிகமாக நம்முடைய துவாக்கள்ல, நம்முடைய தொழுகையில அதிகம் துவா செய்து ஏதாவது ஒரு விடிகாலம். நம்மளால என்ன, நம்முடைய சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது. உலக நாடுகள் எவ்வளவோ முஸ்லீம் நாடுகள் இருக்கிறது. அவன் நினைச்சா ஒரு நிமிஷத்துல அவர் அடக்கக்கூடிய அளவுக்குள்ள இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்கள்ல வகுனை ஏற்படுத்தி விட்டான், உலகத்தினுடைய ஆசையை ஏற்படுத்தி விட்டான். அதனுடைய காரணமாக உலகத்தினுடைய மோகத்திலே மூழ்கி கிடக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள்னால அங்கே அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு நாடு மாறி செல்லக்கூடிய அளவுக்கு, ஊரு விட்டு ஊரு செல்லக்கூடிய அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக அதிகம் துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.